அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதன் மேலுள்ள பாசத்தால் ராமனுக்கு முடிசூட்டும் திட்டத்தை தான் எதிர்த்ததால் ராமன் வனத்துக்கு சென்றார் என்று கைகேயி கூறுதல். பாடல் எண் 840. யானே உன் மேல் எந்தன் யமுனை வள பாசத்தால் மானே உன் நலத்துக்காய் மாதாவாய் நேசத்தால் தானே இம்மனம் வருத்தும் தவறு செய்தேன் ஆசைத்தாய் யானே இப்பிழை செய்தேன் யாவும் உன்னை நேசித்தேன். இதுவே 840வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். யானே உன் மேல் எந்தன் யமுனை வள பாசத்தால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். மகனே, ராமன் மேல் எந்த குற்றமும் இல்லை, அவன் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் குற்றங்களை செய்தது நான் தான். ஆனால் நான் செய்தது உன்மேல் உள்ள பாசத்தின் காரணத்தால் யமுனை நதியானது பெற்றிருக்கக்கூடிய நீர் வளத்தை போலவே உன்மேல் நான் கொண்ட வளம் மிகுந்த பாசத்தால் மானே உன் நலத்துக்காய் மாதாவாய் நேசத்தால் மான் போன்ற மேன்மையான நற்பண்புகளை கொண்ட என்னுடைய மகனாகிய உன்னுடைய நலத்திற்காய், ஒரு மகனுடைய நலத்திற்காய் ஒரு தாயானவள் அன்புடன் செய்யக்கூடிய அந்த செயல்களைப் போலவே, கடமைகளைப் போலவே நானும் தானே மனம் வருத்தும் தவறு செய்தேன் ஆசைத்தாய். நான் தான் இவ்வாறெல்லாம் மனம் வருத்தக்கூடிய தவறையும் செய்தேன். ஏனென்றால் உன்மேல் அன்பு கொண்ட ஆசை கொண்ட ஒரு தாயானவள், உன்னுடைய நன்மையை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு தாயானவள் செய்யக்கூடிய ஒரு செயலாக நான் அதை செய்தேன். யானே இப்பிழை செய்தேன் யாவும் உன்னை நேசித்தேன். ஆமாம் மகனே, நான் தான் இப்பிழையை செய்தேன். ஆனால் இதையெல்லாம் செய்ததற்கான காரணம் உன்மேல் கொண்ட நேசம் என்னும் பெரும் அன்பு மட்டுமே என்று பரதனிடம் அந்த கைகேயி தாயானவள் கூறினாள். இதுவே 840வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 841வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.